வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எளிய வகுத்தல் பார்க்க போகிறோம். அது ஷார்ட் டிவிஷனில் வந்து பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வகுத்தல் நம்ம வந்து நீள் வகுத்தல் முறையில் போட்டு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து சாதாரண ஒரு டிவிஷன் மாடலில் கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி சுருக்கி நமக்கு இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48/4 கொடுத்துருக்காங்க. இப்போது 48 வந்து 4ஆல் நம்ம சுருக்க போகிறோம். இப்போ 1 4s are 4 கிடைக்குது. அப்போ 4ஆல் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 4 இருக்குது. 4ஆல் ஃபஸ்ட் நம்பர் 4 நம்ம சுருக்க போகிறோம். 4ஆல் 4 சுருக்கும்போது என்ன கிடைக்குது, நமக்கு வந்து 1 4s are 4 கிடைக்குது. அப்போ வந்து 1 கிடைக்குது. அடிக்கும்போது நமக்கு 1 கிடைக்குது. அடுத்து 4ஆல் நம்ம 8 அடிக்க போகிறோம். 2 4s are என்ன கிடைக்கும், நமக்கு 8 கிடைக்கும். அப்போ 4ஆல் 8 அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. அப்போ 48 4ஆல் நம்ம சுருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 12 கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்த நம்பர் பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 237/3 கொடுத்துருக்காங்க. 3ஆல் நம்ம இந்த எல்லா நம்பரையும் நம்ம இப்போது சுருக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. 2 வந்து 3ஐ விட சின்ன நம்பராக இருக்குது. இந்த நம்பரை நம்ம 3ஆல் நம்ம சுருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கணும்னா அடுத்த நம்பரை சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா 23 எடுத்துக்கிறோம். 23 எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7 3s are நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 21 கிடைக்கும். 8 3s are என்ன கிடைக்குதுன்னா 24 கிடைக்குது. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 23 இருக்குது. நம்ம 8 3s are நம்ம என்ன 24 இருக்குது. இது வந்து 23ஐ விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 7 3s are வந்து 21 கிடைக்குது. அந்த நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 23 நம்ம அழிக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா வந்து 7 3s are வந்து 21 கிடைக்குது. இங்கே 23 இருக்குது. அப்போ 23லிருந்து 21 கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. இப்போ 20 நம்ம என்ன பார்த்துருக்கோம் 7 3s are 21 அடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து 21 தான் நம்ம அடிச்சிருக்கோம். இங்கே 23 இருக்குது. இப்போ 23லேருந்து 21 கழிக்கும் போது நமக்கு 2 இருக்குது. இந்த 2வை அடுத்த நம்பரோட சேர்த்து எழுதும்போது இங்கே என்ன நம்பர் இருக்கிறதா அர்த்தம்னா 27 இருக்கிறதா பார்த்தோம். அப்போ இங்கே வந்து இப்போ 27 இருக்கிறதா அர்த்தம். அதாவது 7 3s are 21 அடிச்சிட்டோம். இப்போ 23லேருந்து 21 மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் 2 இருக்கும். அந்த 2வை 7ஓட சேர்த்து 27 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 27ஐ நம்ம 3ஆல் இப்போ அடிக்க போகிறோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னா 9 3s are நமக்கு என்ன கிடைக்கும் 27 கிடைக்கும். இப்போ 3ஆல் 27 அடிக்கும்போது என்ன கிடைக்குது 9 கிடைக்குது. அப்போ 3ஆல் இங்கே எல்லாம் 27 அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது இங்கே 9 கிடைக்குது. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 79 கிடைக்குது. 237ஐ 3ஆல் நம்ம சுருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 79 கிடைக்குது. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2050 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் நம்ம வந்து 50ஆல் இப்போ அடிக்க போகிறோம். எப்பயுமே லாஸ்ட்டில் சைஃபர் வந்து மேலேயும் கீழேயும் சைஃபர் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம சைஃபரை ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். இப்போது கீழேயும் சைஃபர் இருக்குது, நம்மளுக்கு மேலேயும் சைஃபர் இருக்குது. இந்த சைஃபருக்கு இந்த சைஃபருக்கு நம்ம அடிச்சிடலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 5 இருக்குது. 5ஆல் இங்கே 205 நம்ம இப்போ அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 5ஆல் 2வை நம்மளால் அடிக்க முடியாது. ஏன்னா வந்து 2 வந்து 5 விட சின்ன நம்பராக இருக்குது. அதனால் என்ன எடுத்துக்கணும், அடுத்த நம்பரை சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ 20 எடுத்துக்க போகிறோம். இப்போ 4 5s are நமக்கு என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும். 5 5s are நமக்கு 25 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன இருக்குன்னா இங்கே 20 எடுத்துருக்கோம். நமக்கு வந்து 4 5s are நமக்கு என்ன கிடைக்குது 20 கிடைக்குது. அதனால் இதை நம்ம 4 5s are 20 4ஆல் நம்ம அடிச்சுக்கிட்டோம். அடுத்து இங்கே 5 இருக்குது. நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 5s are என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். இப்போ 5ஆல் 5 அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1 கிடைக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா வந்து 41 கிடைக்குது. ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12200 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 40 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம கணக்கில் பார்த்தோம்ல லாஸ்ட்டில் வந்து மேலே கீழே சைஃபர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் சைஃபரை ஃபஸ்ட் நம்ம அடிச்சிடலாம். அதனால் இந்த சைஃபருக்கு நம்ம அடிச்சிடுறோம். இங்கே சைஃபர் இருக்குது, ஆனால் கீழே நமக்கு சைஃபர் இல்லை. அதனால் இதை அடிக்க முடியாது நம்மளால். அடுத்து 4ஆல் இந்த நம்பரை நம்ம இப்போ
சுருக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. 1 வந்து 4 விட சின்ன நம்பராக இருக்குது. அதனால் நமக்கு அடுத்த உள்ள நம்பரை சேர்த்து எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா 12 எடுத்துக்கிறோம். இப்போ 3 4 சார் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அப்போ 4ஆல் 12 அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே 3 கிடைக்குது. ஏன்னா 3 4 சார் 12 கிடைக்கிறதுனால 3 கிடைக்குது. ஓகே, இப்போ நல்லா பார்த்துங்க. அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போது இங்கே 4 இருக்குது, கீழே மேலே வந்து 2 இருக்குது. 2வை நம்ம 4ஆல் அடிக்க முடியாது. ஏன்னா 2 வந்து 4ஐ விட சின்ன நம்பராக இருக்குது. அதனால் இந்த இப்போ நம்ம இதை அடுத்து பக்கத்தில் நம்பரை சேர்த்து தான் நம்ம அடிக்க முடியும். அப்போது இந்த ஸ்தானத்துக்கு பதில் நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா இங்கே சைஃபர் சேர்த்துக்கிறோம். அதாவது 2 சின்ன நம்பராக இருக்குது, இதை நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் இந்த ஸ்தானத்துக்கு பதில் நம்ம இங்கே சைஃபர் சேர்த்துக்கிறோம். சைஃபர் சேர்த்துட்டு 2ஓட அடுத்த என்ன இருக்குன்னா 0 சேர்த்து இப்போ 20. அடுத்து 4ஆல் 20 அடிக்க போகிறோம். ஏன்னா 5 4 சார் என்ன கிடைக்கும்? நமக்கு 20 கிடைக்கும். அப்போ 4ஆல் 20 நம்ம அடிக்கும்போது என்ன கிடைக்குது? இங்கே 5 கிடைக்குது. அப்போது இந்த நம்பரை நம்ம 40ஆல் சுருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 305 கிடைக்குது ஆன்சர். ஓகே, இதே மாதிரி அடுத்த சம் ஒன்று பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 1 000 கொடுத்துருக்காங்க பை 200 கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன ஃபஸ்ட் லாஸ்ட்டில் நமக்கு 0 இருந்ததுன்னா நம்ம 0க்கும் கீழே உள்ள 0க்கும் மேலே உள்ள 0க்கும் அடிச்சிடலான்னு பார்த்தோம். இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம். அதுமாரி இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிருக்கலாம். வந்து 810 இருக்குது பை 2 இருக்குது. இப்போ 2ஆல் நம்ம ஃபஸ்ட்டு 8 அடிக்க போகிறோம். என்ன வரும்னா 4 2 சார் என்ன கிடைக்கும்? நமக்கு 8 கிடைக்கும். அதனால் 2ஆல் 8 அடித்தோம்னா நமக்கு இங்கே 4 கிடைக்கும். அடுத்து இங்கே 1 இருக்குது. இப்போ 2ஆல் நம்ம 1 அடிக்க முடியாது. ஏன்னா 1 வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால இதை நம்ம அடுத்த எண்ணோட சேர்த்து தான் நம்மளால் அடிக்க முடியும். அப்போது இந்த ஸ்தானத்துக்கு பதில் நம்ம இங்கே என்ன சேர்த்துக்கணும்னா சைஃபர் சேர்த்துக்கணும். அடிக்க முடியல, அப்போ இந்த அடுத்த நம்பரோட சேர்த்து அடிக்க போகிறோம். இந்த ஸ்தானத்துக்கு நம்ம சைஃபர் சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா சைஃபர் இருக்குது. சைஃபரோட இங்கே சேர்க்கும்போது 10 இருக்குது. 2ஆல் நம்ம 10 அடிக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 கிடைக்குது. என்னென்னா 5 2 சார் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அதனால் 2ஆல் 10 அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 கிடைக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா 405 கிடைக்குது. ஓகே, நன்றி.